ஃபிட்டாக இருக்க வேண்டும் ஆண்கள் என்று சொல்லக்கூடிய பெண்கள் ஒரு பக்கம் இருக்கும். ஆள விடுங்க, எங்களால முடியல, கொஞ்சம் லேசி பாய்ஸ், அவ்வளவு கேவலமா போயிட்டு நானு கொஞ்சம் நடங்க வீட்டுக்குள்ள அப்படிமாங்க. அப்புறம் டீ குடிக்க கூடாது, கஷாயம் குடிங்க, அப்படி ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நானே இப்ப ஃபிட்டா தான் இருக்கேன், நீ இப்ப ஃபிட்டா தான் இருக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்திருக்கு. நான் இதை செய்வேன், உங்களால இதை செய்ய முடியுமான்னு யாராவது இங்க கேட்க முடியுமா? யாரா இருக்கீங்களா? எந்த தைரியமா சொல்லுங்க சொல்லுங்க சார். 2 minutes plank pose பண்ண முடியும். இங்க யாரால பண்ண 2 minutes plank pose? பாய் வாங்க நீங்க. ஒண்ணு வா. இதுல என்னைய எதுக்கு இழுத்து உள்ள வர்றேன்? டேய் புத்திசாலி, பின்னால காலை கொண்டே பொசிஷன் பண்ணாத. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க எல்போ பிளாங்க்? 2 minutes 3 minutes. யாருக்கு அந்த சேலஞ்ச்? எவ்வளவு அவ பண்ண போறா அந்த மாதிரி நான் பண்ண போறேன். இல்ல அவர் எவ்வளவு நேரம் பண்றாரு பிரச்சனை, நீங்க எவ்வளவு நேரம் பண்ணுங்கன்னு சரி, 2 சொல்லுங்க. minutes, நீங்க okay, 2 minute எல்போ பிளாங்க். நீ என்னமா சாவகாசமா தலவாணி வச்சுக்கிட்டு டிவி பாக்குற மாதிரி அப்படியே இருக்கிற? அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. வாருங்கள் போவோம். கஷ்டமா இருந்தது அது? கஷ்டம் தான், கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் என்ன உணர்ந்தீர்கள் அதை செய்யும்? கால் உதறது அப்படி. கால் உதறுது. என்னடா கால கடகடன் ஆடுது? பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். உங்க வயசு என்னமா? 34. 34 ஆ? Yes. 18 18 ஆ? ஏய், அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆண்களுக்கு ஃபிட்னஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு எல்லாரையும் நான் சொல்லல. ஆவரேஜான ஆண்களுக்கு பெரும்பாலும் ஃபிட்னஸ் பிடிப்பதில்லை. உங்களுக்கு எல்லாம் ஏன் பிடிக்கிறது இல்ல? பல இருக்குதே, எதை சொல்றது? நிறைய கண்டிஷன் ரூல்ஸ் இருக்கு. அதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபுட் கண்ட்ரோல் இருக்கணும், டயட் ஃபுட் மெயின்டைன் பண்ணணும், ஏர்லி மார்னிங் 5 o'clock எழுந்திருச்சு எக்ஸசைஸ் பண்ணணும். டெஃபினெட்லி. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? எனக்கு ஏன் ஃபிட்னஸாக இருக்கும் போது தெரியலனா லைக் அதுக்கு டைம் ஷெட்யூல் பண்ணி அவ்வளோ பண்ணி எனக்கு அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவ்வளோ தோணல சார். ரொம்ப டயர்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஹெல்தியா இருக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி மெடிசன் சொல்ற ஹெல்த்துக்குள்ள நான் ஹெல்த்தியா இருக்கேன், நான் ஏன் ஃபிட்டா இருக்கணும்? ஆமா கரெக்ட். ஒரு நாளைக்கு 1 to 2 hours நம்ம அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுக்கான வேலிட் ரீசன் எதுக்கு அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் வெளியே போறேன் அப்படின்னா பாய் ஃப்ரெண்ட் நான் கூட்டிட்டு போனா அவன் கொஞ்சம் ஃபிட்டா இருந்தா எனக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் நான் அந்த பேர் பார்க்க போகுது எனக்கு. அதுதான் நான் ஆசைப்படுறது. அதுக்கு என்னங்கற இப்ப? சோ இவங்களுக்கு ஒரு பர்சனல் சாய்ஸ், ஒரு பர்சனல் ரசனை இருக்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. அப்போ அது ஒரு டைவர்சிட்டி கிடைக்கும். 30 பேரும் இத ஃபிட்னஸ்னு சொல்லி அது வழியா பாத்தீங்கன்னா இங்க 2 பேர் தான் தேடுவாங்க. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. क्वेश्चन என்னன்னா, இப்போ வந்து ஃபிட்டா இருக்கீங்க ஓகேங்களா, ஆஃப்டர் மேரேஜ் ஃபிட்டா இருப்பீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீங்க திருமணத்துக்கு பிறகு இந்த மாதிரி இருக்கீங்களா? மேரேஜ்க்கு அப்புறமா எப்படி பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். ஆனா நீங்க சொல்ற ஃபிட்னஸ் கூட நான் வர மாட்டேன். அப்போ இப்படிதான் இருப்பேன். மத்தபடி எல்லாரும் சாதாரணமா இருக்கமா நான் இருந்துட்டு போறேங்கிறார். அதனடா அதேதான். எப்பவுமே வயசாயிடுச்சு நான் இப்படி இருந்தா போதும் அப்படி நினைக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். எங்க இருக்கணும் அப்படி நினைக்கணும். டேய் அத நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்ல ஃபீல் பண்ணனா? நாளைக்கு ஃபியூச்சர்ல 40 வயசு ஆகும்போது உங்களுக்கு தொப்பை வரும், வெள்ளை முடி வரும், எல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரொம்ப ஏஜ்டா தெரிவிங்க. அந்த வயசுல அப்படிதான் இருக்கணும். 40 yearsல இவனு ஈக்குவலா மைண்ட் பண்றானே. ஏன் அப்படி இருக்கணும் நான் இவ்வளவுதான் கேக்குறாரு. 40 வயசுல 40 வயசு 40 வயசு மாதிரி ஏன் இருக்கணும்? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? 40 வயசு இருக்கிறவங்க 20 வயசு அட்லீஸ்ட் 28 வயசு இல்ல இருந்துட்டு போட்டவங்க. நான் இப்ப 40 வயசுல 40 வயசு ஆள் மாதிரி இருந்துக்கிறேன். 28 வயசுல 28 வயசா இருந்துக்கிறேன். நான் இதுல என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேக்குறாரு. உங்களோட குழந்தை 10ஆவதோ படிச்சிட்டு இருப்பான். அப்ப நீங்க வந்து தாத்தா மாதிரி தெரிவிங்களா இல்ல அப்பா மாதிரி தெரிவிங்களா? 20 வயசுல வந்து நான் எப்படி அழகா இருக்கணும் அது நான் என்னோட ரசிப்பேன். 40 வயசுல அது மாதிரி நான் ரசிக்கணும்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு 40 வயசுல நான் 20 வயசுக்கான அழகை ரசிச்சேன். அழகு பத்தி இப்ப பேசலாமா? பேசுறது ஃபிட்னஸ் பத்தி. நிறைய பத்தி பேசுனீங்கல்ல, நிறையங்கிறது அழகு சம்பந்தப்பட்டதுதான். ஃபிட்னஸ்னு சொல்லலே இளமைன்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறீங்க. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. ஓபனா பேசிரோமா? நீங்க ஃபிட்னஸ் சொல்றதுக்கு பின்னால ஒரு ஆண் அழகா இருத்தல் என்ற ஒன்று இருக்கிறது, இல்லன்னு சொல்ல முடியாது. உண்மை. மேரேஜ் பண்ணிக்க போறேனா ஆஃப்டர் 40 இயர்ஸ் நான் உங்க கூட தான் இருந்தாகணும். 40 இயர்ஸ்ல நான் ஃபிட்டா இருப்பேன். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆனா பாதுகாவலன் ஃபிட்டோட இருக்கணும். எஸ் தட்ஸ் மை பாயிண்ட். எனக்கு எனி ப்ராப்ளம் என்ன தூக்கிட்டு ஓடுற அளவுக்கு அவர் இருக்கணும். எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா தெய்வமே உனக்குலாம் ஆபத்தே வராது. ஒன்னால மத்தவனுக்கு தான் ஆபத்து. இருந்தாருன்னா அவர் என்ன எப்படி பாதுகாப்பாரு? இப்போ தொப்பையோட தான் இருக்கேன், ஹெல்த்தியா தான் இருக்கேன். ஒருத்தரோட பாடி ஷேப்பை வச்சு அவர் என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? காலையில எத்தனை பேர் ஜிம் போறது எனக்கு பெயினா இருக்குங்கறீங்க. அந்த பெயினே ஒன்னால இந்த வயசுல தாங்க முடியலங்கும் போது 40 இயர்ஸ்ல என்ன வச்சு நீங்க எப்படி குப்பை போட்டுவீங்க? வந்து இப்ப நான் என்ன உன்கிட்ட சொல்றது? என்னோட நீட்ஸ் வந்து நான் டெக்னாலஜி வச்சு சாட்டிஸ்ஃபை இப்ப கூட நீங்க வந்து செய்ய மாட்டீங்க. 40 இயர்ஸ்லயும் அந்த டெக்னாலஜி வச்சு நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பேன். நீங்க அப்பயே ஒரு லேசினஸ். எஸ் எஸ் நான் அதனால எஸ் சிரிக்கிறடி வெக்கமா இல்ல? நீங்க 40 இயர்ஸ்க்கு மேல ஃபிட்டா இருப்பாங்களான்னு ஒரு क्वेश्चन கேக்குறீங்க. 20 இயர்ஸ்லயே ஃபிட்டா எல்லாமே இருக்காங்களே சில பேர். இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றேன். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு. எனக்கு இப்படி பார்க்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இது போணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு இப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பேச்சுக்காக சொல்றீங்களா உண்மையா? உண்மை. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா?
பொண்ணுங்க நாங்களே ஜிம்முக்கு போகும்போது அவங்க ஏன் போக கூடாது? ஆனா மென்னுக்கு வந்து இயல்பான ஒரு விஷயம் ஃபிட்னஸ்ங்கிறது நீங்க ஏன் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாங்க. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. அது வந்து ஒரு மன உளைச்சலா ஆயிடுது. 3 மந்த் ஜிம் போயிருந்தேன், லேட்டஸ்டா இப்போ 1 மந்த் பிஃபோர் கூட நான் ஜிம் தான் போயிருந்தேன். ஆனா இது எவ்வளவு பண்ணாலும் போவே மாட்டேங்குதே, அப்படியே தான் இருக்கும். நல்லா பண்ற ஆனா 10 நாள் வர மாட்டேங்கிற. எப்பறா உருப்புவீங்க அப்புறம்? தொடர்ந்து வரணும்ல, டெய்லி வரணும்ல. பெண்ணு சமூக நிர்பந்தத்திற்காகவாது தன் உடலை ஃபிட்டா வச்சுக்க பாக்குறா. இன்னைக்கு குண்டான பெண்களுக்கு எவ்வளவு நிர்பந்தம் இருக்கு சொசைட்டில. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பொண்ணு வேலையே செய்யாதுன்னு சொல்லுவாங்க, ஏஜ் அதிகமா தெரியும்னு சொல்லுவாங்க. ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா இருக்கும் நம்புவாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இப்போ வந்து டயட்ல இருக்கிறது, பிஸ்கெட் சாப்பிட்டா கூட அதுக்கு வெயிட் போட்டுருமா, அந்த தாட் போயிடும். அப்புறம் ஜிம் எக்ஸசைஸ் அது மாதிரி எல்லாமே ரெடியூஸ் பண்ணி கம்மியா சாப்பிடுறது. இட்ஸ் ஆல் ஃபேட். நம்ம கையில எதுவும் இல்ல. அதுவும் கரெக்ட் தான். இது ஒரு பிரஷர் இருக்கா இல்லையா உங்களுக்கு? கண்டிப்பா இருக்கு சார். ஏன்னா ஃபேமிலி சைட்ல இருந்தே நிறைய ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா நீ இப்படி குண்டா இருந்தனா உன்னை யாருக்கும் பிடிக்காம போயிடும். சோ ஃபேமிலிஸே சில டைம் வந்து கொஞ்சம் ஹர்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க. ஒரு பெண் குண்டா இருக்கான்னா அவளுக்கு இவ்வளவு மன அழுத்தம் இருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த அளவுக்கான பிரஷர் ஆண்களுக்கு கிடையாது. கரெக்ட். ஒண்ணுதான் அவங்க வைக்கிறாங்க. நான் இவ்வளவு கவலைப்படுற விஷயத்தை பத்தி நீ கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ண மாட்டியாங்கிறதா கேள்வி. உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. மென் வந்து எங்களை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, நாங்க வந்து ஃபிட்டா இருக்கணும், அழகா இருக்கணும். அவங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கும் அவங்க ஃபிட்டா இருக்கணும் நாங்க நினைக்கிறது அது ஒன்றும் தப்பு இல்லையே. டெபினெட்லி. எந்த சின்ன வேலை எல்லாம் செஞ்சா கூட உங்களுக்கு டயர்டா இருக்கும் சொல்லுங்களேன். வீட்டுக்கு அவ்வளவா தண்ணி இருக்காது சார், அந்த நேரத்துல போய் தண்ணி ஏத்தணும் வரணும். ஓகே, வேற வண்டி துடைக்கிறது சார். வண்டி துடைக்கிறது டயர்ட் ஆயிடும். நெக்ஸ்ட். வீட்ல பால் வாங்கிட்டு வர சொன்னா பால் வாங்கிட்டு சொல்றதுக்கு கடுப்பா இருக்கு. ஓகே, வேற அயன் பண்றது சார். அயன் பண்றது, ஸ்டெப்ஸ்ல ஏறி ஏறி இறங்கு. லிஃப்ட் இருந்தா பெட்டர். லீவ் நாள்ல குளிக்கிறதே சோம்பேத்தனமா தான். சோமேத்ரம் என்னத்த எந்திரிச்சு போய் சாப்பாடு எடுத்துட்டு வரது யோசனையா இருக்கு. ஃபேன் சுவிட்ச் எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ண முடியாம அதை செய்யறதுக்கான எனர்ஜி உள்ள இல்ல. இது பேர் சோம்பேறித்தனம் இல்ல. இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? அதை செய்யறதுக்கு உள்ளுக்குள்ள எனர்ஜி இல்ல. அந்த எனர்ஜி தூண்டப்படணும்னா உங்கள்ட்ட ஒரு உற்சாகம் இருக்கணும். அந்த உற்சாகம் இருக்கணும்னா நீங்க ஃபிட்டா இருக்கணும். யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு தடவைக்கு 12 தடவை யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொன்னதான் கரெக்ட். டுடே ஃபிட்னஸ் நமக்கு இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப எந்திரிக்கிறீங்க, நீங்க கை கால்கள் ஊன்றாமல் அப்படி எந்திரிக்கலாம். அது எப்படியா? அட கன்றாவியே.